கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 36ஆம் சங்கீதத்தை தியானிக்க பரிசுத்த தேவன் தாமே நம்ம மத்தியிலே வெளிப்படுவாராக. அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த பூமியிலே இல்லை. நம்முடைய சூழ்நிலைகளில், நமக்கு இருக்கிற பலவீனங்களில், போராட்டங்களில் அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். அவர் ஒருவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர். அவர் ஒருவரே நம்ம என்ன செய்கிறார்? தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்பு வைக்கிறார். நமக்கு இருக்கிற பாடுகள் மத்தியிலே அவர் நம்மோடு கூட இல்லாவிட்டால் நம்ம என்றைக்கு என்ன பண்ணியிருப்போம்? நிர்மூலமாகி இருப்போம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபை என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் தேவனோட கருத்தில் இந்த சங்கீதத்தை ஒப்பு கொடுத்து நாம் தியானிக்கும் போது, இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் யார் எழுதினது? தாவீது ராஜா எழுதின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் தேவன் என்ன செய்கிறார்? அநேக காரியங்கள் வைத்திருக்கிறார். துன்மார்க்கருடைய காரியங்களை எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை குறித்து எழுதுகிறார். இப்படி அநேக காரியங்கள் இதில் எழுதப்பட்டாலும், இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரே ஒரு வார்த்தை வெளிச்சம் என்கிற அந்த 9ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். ஆமா, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்துல நான் என்ன செய்யறேன்? வெளிச்சம் காண்கிறேன். இந்த வெளிச்சம்ங்கிறது என்னது? ரொம்ப முக்கியம். ஷைன் அப்படின்னு ஆங்கிலத்தில், அப்படி ஷைன்னா பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்ம என்ன செய்கிறார்? பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். யாரா இருந்தாலும் சரி, இவங்க தான் அவங்க தான், இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்டியன்ஸு, ஜெயின்ஸு, இல்லைன்னா அமெரிக்கன்ஸ், ஐரோப்பியன்ஸ், இவங்களுக்கு தான் நான் வெளிச்சம் கொடுப்பேன்னு சொல்ல. எந்த மனுஷனையும், அவங்க வேறு அறிவாளியாக இருக்கலாம், ஒருவேளை ஞானம் இல்லாதவர்களாக இருக்கலாம், படிப்பாளியாக இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம், குறை உள்ளவர்களாக இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையிலும் யாரால கைவிடப்பட்டு ஒன்றுத்துக்குமே உதவாதுன்னு தள்ளப்பட்டவர்களாக இருந்தால் தேவன் என்ன செய்கிறார்? தேடி வருகிறார். தேவன் என்ன செய்கிறார்? அவருக்கென்று பிரித்து எடுக்கிறார். எதற்காக? பிரகாசிப்பிக்கும். நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய விருப்பம் என்னது? நம்ம எல்லாரும் பிரகாசிக்கணும். இப்படியே இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா? நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற அந்த பிரகாசம் தான் ரொம்ப முக்கியம். எதுக்கு பிசாசு பயப்படுவார்னா, தேவனுடைய அந்த பிரகாசம். அதான் இங்க சங்கீதக்காரர் எழுதும்போது அழகா, உடைய வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கிறோம். இந்த பிரகாசம் எங்க இருந்து வருது? தேவனுடைய வெளிச்சத்திலிருந்து தான் வெளிச்சம் வருது. நமக்கா வெளிச்சம் கிடையாது. நம்மளா பிரகாசிக்க முடியுமானா முடியாது. பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, ஒருவேளை பெரிய அதிகாரங்கள் உடையவர்களா இருந்தாலும் சரி, ஒருவேளை சிஎம்மா இருக்கலாம், பிஎம்மா இருக்கலாம், பெரிய ஞானிகளா இருக்கலாம், மத குருமார்களா இருக்கலாம், ஒருவேளை இருக்கிறதுலே உலகத்திலே பணக்காரர்களா இருக்கலாம், பில்கேட்ஸா இருக்கலாம், அம்பானியா இருக்கலாம், அதானியா இருக்கலாம். யாரும் பிரகாசிக்க முடியாது. எப்ப பிரகாசம் வரும்? தேவன் கொடுத்தா மட்டும்தான். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த வெளிச்சம் அங்கிருந்து தான் நேரம் வரும். நிறைய பேர் அது தேடிதான் ஓடுறாங்க. எப்படியாவது பிரகாசிக்கணும், வெளிச்சத்தை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னா அங்கேயும் அங்கேயும் ஓடி என்ன செய்கிறார்கள்? ஓடுகிறார்கள். இங்கே ஜோதி தெரியுமா, அங்க ஜோதி தெரியுமா. மகர ஜோதியை பார்க்கறதுக்கு எங்க ஓடுறாங்க? எப்படியாவது பார்த்துடணும். கேரளா போய் மலை மேல தெரியுற மகர ஜோதி, அது உண்மையா ஜோதியானா இல்லை. அங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இங்க இருக்கிற நம்பூதிரிகள் போய் எல்லாம் செட் பண்ணி, அந்த மகர ஜோதி வருகிற அந்த நாளுக்கு முன்பாகவே அவங்க அங்க இருந்து எல்லாத்தையும் லைட் எல்லாம் எடுத்து, அதுக்கு அந்த காட்டுக்குள்ளே யாரும் வர முடியும், போகக்கூடாதான். ஒரு எல்லைக்கு மேலே போகக்கூடாது. அதுலேயும் போயிட்டார் ஒருத்தர். மனோரமான ஒரு புக் எழுதுவார் அவர். ஆக்சுவலாக எல்லா வேர்ல்டு நியூஸ் போடுறார், பீரியாடிக்கல்ஸ் போடுறார். அவர் போயிட்டார். போய் அவர் எல்லாம் ஃபோட்டோ கிட்ட எடுத்து எல்லாத்தையும் போட்டார். இது ஜோதி தானாக வரல,
எப்படி வருது? நம்பூதிரிகள் கொளுத்துகிறார்கள். அவங்க போய் லைட்டை கொளுத்தினோன்னே, ஐயோ இங்கே பார்த்தோம், ஜோதியை பார்த்துட்டோம். இதை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் இருந்தும் கூட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அறியாமையினாலே ஒரு காலத்தில் அவரை அறியாதவர்கள் போல் இருந்தோம். வேதத்தில் வாசிக்கிறது நாம கூட எப்படிதான் இருந்தோம்? அறியாதவர்களாக தான் இருந்தோம். எங்கேயாவது ஜோதியை பார்த்துட முடியாதா? எங்கேயாவது இந்த வெளிச்சத்தை கிடைச்சிடாதா? இருளியே இருக்கிறோமே, வெளிச்சம் கிடைச்சிடாதா? கற்பூரத்தை ஏத்துனா வெளிச்சம் கிடைச்சிடாதா? ஒருவேளை பலிபீடம் போல நல்ல நெருப்பை கொளுத்தி பலிபீடம் வச்சு அதுல வெளிச்சம் கிடைச்சிடாதா? சிலர் என்ன பண்ணுவாங்க, அதுல ஆடு கோழி எல்லாம் பலியிடுவாங்க. அதுல வெளிச்சம் கிடைச்சிடாதா? தீவட்டியில வெளிச்சம் கிடைச்சிடாதா? தீச்சட்டியில வெளிச்சம் கிடைச்சிடாதா என்று வெளிச்சத்தை தேடி ஓடினார்கள். ஓடினோம். ஒரு நாள் அப்படி ஓடணும். எங்க மேல தீச்சட்டி எடுத்திருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் ஓடணும். ஆனா தேவன் என்ன செய்தாரு? இதெல்லாம் வெளிச்சம் கிடையாது, நானே மெய்யான ஒளி. இந்த மெய்யான ஒளி என்ன செய்யும்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவர்களை என்ன செய்யும்? பிரகாசிப்பிக்கும். அவர்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பிரகாசிப்பிக்கும். அதுதான் இந்த ஒளியுடைய மகத்துவம். இந்த ஒளி கொடுக்க கொடுக்க குறையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மற்றதெல்லாம் குறைஞ்சிடும். தண்ணியை ஊற்றி பாருங்களேன். ஒரு செம்பு தண்ணி எடுத்து ஒரு 10 டம்ளரில் ஊற்றினீங்கன்னா செம்பில் தண்ணி காலி ஆயிடும். ஐஸ் கட்டி எடுத்து போட்டு பாருங்க, அதுவும் காலி ஆயிடும். வேற ஏதாவது திரவியங்கள் எல்லாம் ஊற்றி பாருங்க, எல்லாம் போயிடும். இந்த ஜோதிக்கு மாத்திரம், நெருப்புக்கு மாத்திரம் ஒரு பெரிய பவர் என்னன்னா, ஒன்றுலேருந்து ஒன்று எடுத்தா வந்துக்கிட்டே இருக்கும். கட்டையில் எரியறதை எடுத்து ஸ்டவ்வில் கொடுத்தா ஸ்டவ் எரியும். தீக்குச்சி எடுத்து ஒரு சின்ன லைட்டை ஏற்றுனா அந்த லைட்டை எரியும், இந்த தீக்குச்சி எரியும். இந்த வெளிச்சம் அணைந்து போகாது. இந்த ஜோதிக்கு மாத்திரம் தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம் இந்த வெளிச்சத்துக்கு. அப்படிதான் தேவன் நமக்கு எவ்வளோ வெளிச்சம் கொடுக்குறாரோ அந்த வெளிச்சம் அவர்கிட்ட இருந்து குறையாது, நம்ம கிட்ட இருந்து என்ன செய்யும்? கடந்து போகும். மற்றவங்களுக்கும் கடந்து போகும். நம்ம மாத்திரம் பிரகாசிப்பிக்க அல்ல, நம்மை கொண்டு மற்றவர்களையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இயேசுவை பார்த்தவங்க இயேசு மாத்திரம் ஒளின்னு சொல்லலை. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்துட்டாங்க. இவர் ஒளின்னு, அவர் மாத்திரம் ஒளின்னு சொல்றதோட நிறுத்தல, அவங்களும் பிரகாசித்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்களோடு இந்த சீஷர்கள் பிரகாசித்தார்கள். அவர்களை பின்பற்றின மற்றவர்கள் புறஜாதிகள் பிரகாசித்தார்கள். தேவனை அறியாதவர்கள் பிரகாசித்தார்கள். அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நாமெல்லாம் என்ன பண்றோம்? பிரகாசித்து கொண்டிருக்கிறோம். தேவன் யாருன்னே தெரியாத நம்மையும் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டு தேடி வந்து பிரகாசிப்பித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரகாசம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். தேவனோடு கிட்டி சேருங்க. என்ன செய்யணும்? எவ்வளோ வெளிச்சத்துக்கிட்ட போறோமோ அவ்வளோ வெளிச்சம் நமக்கும் கிடைக்கும். எவ்வளோ அக்கினி கிட்ட போறோமோ அவ்வளவு நமக்கு நம்மை அக்கினியாய் மாற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இங்க இருக்க ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, எதெல்லாம் வெளிச்சமா பார்த்தாங்களோ அதெல்லாம் கடவுளை வணங்கிட்டாங்க. சூரியனை பார்த்தாங்க, ஆஹா நல்ல வெளிச்சமா இருக்கு, வணங்கு, சூரிய கடவுள். நிலாவை பார்த்தாங்க, வணங்கு, அதுவும் சந்திர கடவுள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சூரியனுக்கே பிரச்சனை. சூரியனுக்கே டார்ச் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனை. என்னன்னா சூரியன்ல கருப்பு ஓட்டைகள், சூரியன்ல சுனாமி. எப்ப சூரியன் இருளாய் மாறும் என்று கருப்பு புள்ளிகள் இருக்கிறதுனால தெரியல. சூரிய சுனாமி வரும்போது எத்தனை கிரகங்கள் அழிந்து போகும் தெரியல. ஏற்கனவே சூரியனுக்கு அருகில் இருந்த ஒரு கிரகத்தை காணும். அது இருக்கா இல்லையா, அது கிரகமாக தான் இருக்கான்னு கூட தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த அப்படி அநேக காரியங்கள். சூரியன்ல இருக்க வெளிச்சமும் குன்றி போயிடுச்சு. ஆனால் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? மாறாத கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை வணங்குகிற நாம், ஆராதிக்கிற நாம், நம்முடைய வெளிச்சத்தை மற்றவங்க முன்பாடு பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் வெளிச்சம், மத்த எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், உங்கள் வெளிச்சம்
மனுஷர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். நம்ம என்ன பண்ணக்கூடாது? விளக்கை எடுத்து மரக்கால் போட்டு மூடிடக்கூடாது. விளக்கை எடுத்து என்ன பண்ணுவாங்க? வீட்டில் லைட் வேணும், நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மரக்கால்னா என்னன்னு தெரியுமா? ஆழக்கு உழக்கு மாதிரி பெருசாக இருக்கும். அதை எடுத்து விளக்க மூடிட்டா என்ன ஆகும்? அணைஞ்சு போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ விளக்கை எடுத்து மரக்காலால் மூடி வையாமல் விளக்கை எங்க வைக்கணுமா? விளக்கு தண்டின் மேல் எடுத்து வைக்கணும். நீங்க நம்மளெல்லாம் கர்த்தர் என்ன சொல்றாரு? எழும்பி பிரகாசிமா, நீ கீழே போயிடாத. மரக்கால் போட்டு, மரக்கால்னா என்னது? நம்ம கவலை, நம்ம பாரம், நம்ம பிரச்சனை. நமக்கு அது என்னைக்குதான் இல்லை. நம்ம பலவீனம். யாராவது பலவீனம் இல்லாம இருக்கும்னு சொல்ல முடியுதா? முடியல. எல்லாருக்கும் பலவீனம். தலைவலியாவது இருக்கு. இத்தனோண்டு பிள்ளைய கேட்டா சொல்லுது, தலை ரொம்ப வலிக்குது, தலையெல்லாம் சுத்துது. அதுக்கு தலை சுத்துனா தெரியாது, அது சொல் தலையெல்லாம் சுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆள் வயசான வரைக்கும் எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு. அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. இந்த பலவீனங்கள், போராட்டங்கள் மத்தியிலே நம்ம மரக்கால் போட்டு மூடி நம்ம தேவனோடு கிட்டி சேருகிறது நிறுத்தாதபடிக்கு தேவனண்டை கிட்டி சேர விளக்குத்தண்டின் மேல் எடுத்து வைக்கிறது. அதுதான் முக்கியம். அந்த விளக்குத்தண்டின் மேல் எடுத்து வைக்கிற அனுபவம் தான் உங்கள் நற்கிரியைகள் என்று வேதம் சொல்லும். புறஜாதிகள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய நற்கிரியைகள் அவருக்கு முன்பாக என்ன செய்யணுமா? பிரகாசமா இருக்கும். அவங்க சொல்லணும், ஆகா இவங்க ஏசப்பா பிள்ளைங்க. இவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவங்க இப்படிலாம் பேசுவாங்க, இப்போ அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப வேற மாதிரி ஆயிட்டாங்க. இவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தாங்க, இன்னைக்கு மாறிட்டாங்க. இவங்க சபைக்கெல்லாம் போய் அபிஷேகம் பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி உங்களோட பேச்சே வேற மாதிரி இருந்தது, ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க? அவங்களோட பேச்சில் ஒரு மாற்றம். அதுதான் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. அவர் வெளிச்சமாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் முகம் எப்படி இருந்தது? சூரியனை போல பிரகாசித்தது. அவர் யோவான் பார்க்கிறார், சூரியனை போல பிரகாசம். எசேக்கியேல் பார்க்க அவரோடு தான் சொல்றாரு. பரிசுத்தவான்கள் அவரை பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் எப்படிதான் தெரியுது? சூரியன். ஏன்னா அவங்களுக்கு வேற அதிகமான வெளிச்சம் தெரியாது. மோசேக்கோ எசேக்கியேலுக்கோ, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், எசேக்கியாவுக்கோ, மற்ற ஏசாயா தீர்க்கதரிசிக்கோ, இல்லைன்னா வெளிப்படுத்துகிற விசேஷம் எழுதின யோவான் அப்போஸ்தலனுக்கோ எதை தெரியாது? சூரியனோட ஒரு பெரிய வெளிச்சம் தெரியாது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய வெளிச்சம். அதனால அது போல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா அவர் எப்படி வெளிச்சம் வந்திருப்பாரு நமக்கே தெரியும். ஏனென்றால் அவருடைய முகத்திலே அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள், அவர் பிரகாசிக்கிறார். அவருடைய அந்த முக பிரகாசம் நமக்கும் வரணும். அதுதான் இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்க. நான் எனக்கு தேவ பிரகாசம் வரணும். ஒன்று, நற்கிரியைகளினாலே தேவனை மகிமைப்படுத்தணும். ரெண்டாவது, நான் தேவனை கிட்டி சேர. நான் எவ்வளவாய் தேவனண்டை போகிறேனோ அவ்வளவாய் நான் பிரகாசிப்பேன். என்னோட பாடுகள் என்னை என் தேவனை பிரிக்காது. என்னோட போராட்டங்கள் என்னை என் தேவனை பிரிக்காது. என்னுடைய எந்த போராட்டங்களோ குழப்பங்களோ என்னுடைய எந்த தாழ்மையோ எதுவும் என்ன செய்யாது, என்னை என் தேவனையோ பிரிக்காது. இதுதான் சரியான ஞானம். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த மகிமையின் ஒளி என்ன செய்ததுன்னா அவர்களுடைய இருதயங்களிலே பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த மகிமை நம்ம வாசிக்கிறோம். சூரியனுக்கு ஒப்பா இருக்கிற அந்த மகிமை என்ன? அது சூரியனை விட அதிகம். ஏன்னா சூரியனை படைச்சவர் அவர் தான். அவர் படைச்சதுக்கே இவ்வளவு வெளிச்சம் இருந்தா படைத்த தேவர் எப்படி இருப்பார்? படைத்த இயேசு எப்படி இருப்பார்? அப்படிப்பட்ட அந்த வெளிச்சம் என்ன செய்கிறது? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க ரெடியா இருக்கு. நம்ம அவர்கிட்ட போக 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 நமக்கே தெரியாது, வெளிச்சம் பிரகாசம் வரும். மோசையை குறித்து பார்க்கிறோம். அவர் பெருசா ஒன்றும் பண்ணல, தேவனோடு போய் பேசுறார். சீனாய் மலையில போய் உட்கார்ந்து அவர் காண்பிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவரோடு பேசுறார், அவ்வளவுதான். இறங்கி வரும்போது மோசையினுடைய முகம் பிரகாசித்திருந்தது. பார்க்கிறவங்களுக்கு தெரியுது, அவருக்கு தெரியல.
பார்க்குறவங்கலாம் சொல்கிறாங்க, ஐயோ ஒரு முகம் பிரகாசமாக இருக்கு, மோசே முந்தி மாதிரி இல்லை, இப்போ வேற மாதிரி இருக்காரு, ஒரு முகம் பிரகாசிக்கிறது அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, ஐயோ நீ பேசாத மோசே, பயமா இருக்கீங்க. முகத்தில் முக்காடு போட்டுக்கொண்டாங்க. அவர் கட்டளை சொல்லும் போது முக்காடு போட்டு தான் சொன்னார். அவ்வளோ ஒரு பிரகாசம். அப்ப இன்றைக்கு நம்முடைய பிரகாசம் நமக்கே தெரியாம வெளியே வரணும்னா நான் தேவனோடு பேச வேண்டும். தேவனோடு பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனோடு பேசுறது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். யாரோ ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க, தலையில கை வச்சாங்க, என் மகள் எல்லாம் உனக்கு இதை கொடுப்பேன்னு சொன்னாங்க. இது ஒரு அனுபவம். இது ஆரம்பத்தில் நடக்கிற அனுபவம், தேவனோடு பேசுறது. ஒருவேளை ஒரு சொப்பனம் பார்த்தேன், தேவன் பேசினார். இதெல்லாம் ஆரம்ப கால அனுபவங்கள். வளர வளர அப்படியே சொப்பனம் காமிச்சுட்டே இருக்க மாட்டார், ஆட்டோ வசனத்தையே காமிச்சிட்டு இருக்க மாட்டார். நிறைய பேர் ஆட்டோவில் வசனம் வருது, ஆட்டோ பைபிள் படிக்க மாட்டாங்க. போகிறப்ப ஆட்டோ வருதா பார்த்து இன்னைக்கு தடுக்கி விழுந்த ஆட்டோ காரில் வசனம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரோட பிள்ளைகள் ஆட்டோ வசனத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. பைபிளில் இன்னைக்கு படிக்கிற அதிகாரத்தில் என்ன பேசாரு தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ வேதம் தேவன் எப்படி பேசுகிறார்? ஆரம்ப விசுவாசத்தில் ஆட்டோவில் என் கூட பேசினார். ஆனால் இன்னைக்கு அப்படி பேச மாட்டார். நான் வளர ஆரம்பிச்சிட்டேன். அவர் சத்தம் என் காதுகளிலே கேட்கும், வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாரோ ஒரு ஊழியக்காரனை கொண்டு முதல்ல பேச மாட்டார். முதல்ல உங்களோட அவர் பேசுவார். அவர் பேசின அப்புறம் ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா சபையில் உட்காரும்போது ஆவியானவர் தெளிவாக பேசுவார். பேசுகிற ஒருவேளை யாராக இருந்தாலும் சரி, அவங்க மூலமாக என் கூட பேச ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தமாய் வந்திருப்போம் என்றால் நம்மோடு பேசுகிற தேவன். அவன் என்ன பண்ணும்? பேசுகிற சத்தத்தை கேட்க வேண்டும். அது ஒரு அனுபவம், முகம் பிரகாசிக்கிறதுக்கு. அடுத்தது என்னது? அவரை முகமுகமாய் தரிசிக்கிறோம் அனுபவம். அவரை என்ன செய்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, கண்ணாடியில் காண்கிறது போல காண்கிறோம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவரை முகமுகமாய் தரிசிப்போம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? அவருடைய மகிமையின் தரிசனத்தை வேதம் சொல்லுகிறபடி 2 பேர் 3 பேர் கூடி இருந்தாலும் அவங்க மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் நாம் எப்பெல்லாம் முழங்கால் போட்டு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார்னு சொன்னது போல நம்ம பக்கத்தில் வந்துடுறார். அவர் பேசுகிற சத்தம் கேட்கும். அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த சத்தத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, அவர் பேசுகிற அவரை பார்க்கிற கிருபை கொடுப்பார். அவரே பார்க்க முடியும். கண்களை மூடினா அவரை பார்க்க முடியும். சூழ்நிலைகளில் பயம் வராது, வியாதி பலவீனத்தில் பயம் வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 24 ஹார்ட் பீட் அடிக்குதுன்னா இவங்க பயப்படுறாங்க. டாக்டர்கிட்ட போகலாம், டாக்டர் இல்லை வேண்டாம் நாளைக்கு மீட்டிங் முடிஞ்சதான் எல்லாம் நார்மல் ஆகிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி அடுத்த நாள் மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வந்தோன்னே அங்கே பேசும்போது அங்கே இருக்க பாஸ்டர்லாம் சொல்கிறாங்க, வரும்போது இவங்க டல்லாக வந்தாங்க. நான் முதல்ல இவங்களை பார்க்கும்போது யோசித்தேன், இவங்க எப்படி பேசுவாங்கன்னு பாஸ்டர் ராஜா பாஸ்டர் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இவங்க எப்படி பேசுவாங்களா, பார்க்கவே பாவமாக இருக்கிறாங்க. ஆனால் பேச ஆரம்பித்த போது தேவாவியானவர் சிங்கத்தை போல இடைப்படுகிறார். நம்ம ஹார்ட் பீட்டு ஒன்றும் இல்லை, நம்ம ஹார்ட்டும் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர். உண்டாக்கின தேவன். அடிக்கடி நான் சொல்கிறது, அவரோட சித்தம் இல்லாமல் நம்ம தலையில் இருக்க ஒரு முடி கூட கீழே விட மாட்டேன். அது விழவே விழாது, அவர் சித்தமானாதான் விழும். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிற நாள் வரைக்கும், நமக்கு அவர் நியமித்திருக்கிற நாள் வரைக்கும் சத்துரு நம்மை தொட விட மாட்டார். அவருடைய சித்தத்தின்படியே நடத்திட்டு போங்க. கர்த்தருடைய பரிசுத்த அப்ப நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை தரிசிக்க, அவரை பார்க்க நாளில் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண. எப்படி இந்த நமக்கு நல்லா தெரியும், சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவில் பூமி வர வர அது தேய்பிரையாய் மாறும். திரும்ப பூமி கொஞ்சம் விலக விலக வளர்பிறையாய் மாறி பௌர்ணமியாய் மாறும். பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி முழுசாக வந்துட்டா அதுதான் அமாவாசை, நிலம் காணா போயிடும். அப்படி போல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், நமக்கும் நீதியின் சூரியனாக இயேசுவுக்கும் நடுவில் இந்த உலகம் வராதது, உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் மேன்மைகள் நம்மை தொடாதபடி
தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய முகம் எப்போதும் பிரகாசமாயிருக்கும். அவருடைய பிரகாசம் நமக்கு நேரடியாக கிடைக்க நாம் அவரை தரிசிப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதா. ஆமென்.